ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. நம்ம சேனலில் வந்துட்டு பிஹெச்டி ரிலேட்டடாக நிறையா டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா, எம்ஃபில் ஆர் பிஹெச்டி எக்ஸாமினேஷன் வந்து ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆனால் எல்லாருமே எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகேங்களா, எம்ஃபில் ஆர் பிஹெச்டி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா, நான் வந்து அதில் சொல்லியிருந்தேன் மார்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, செக்ஷன் ஏ எப்படி இருக்கும், பிஏ எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து பிளான் பேஸ்டு, அதாவது பாட்னிக்கு உள்ளது. ஓகேங்களா, பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களோட சிலபஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ பாட்னி ஜுவாலஜி அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் நிறையா ஃபீல்டு இருக்கும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு 2 பேப்பர் வந்து எல்லாருக்குமே காமன் தான். ஓகேங்களா, எல்லா ஃபீல்டுக்குமே இதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கான சிலபஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் வந்து எங்களோட பாட்னி ரிலேட்டடாக வந்துட்டு எத்தனை ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பரும் எல்லா ஃபீல்டுக்கும் காமன் தான். ஃபஸ்ட் பேப்பர் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. இதில் வந்து 5 யூனிட் இருக்குது, அதோட சிலபஸ். ஓகேங்களா, ரெஃபரன்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேப்பரும் எல்லோரும் ஒரே பேப்பர் தான், எல்லாருக்கும் காமன் தான். அது வந்து ட்ரெண்ட்ஸ் இன் பிளான்ட் சயின்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது ஒரு ஃபீல்டு. ஓகேங்களா, பிளான்ட் சைட்டோஜெனட்டிக்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு மோலிகுலர் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி. இவங்களுக்கு வேறு மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இவங்களோட சிலபஸ் இது தான். ஓகேங்களா, இதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் பயாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா டிகிரி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கும்போது அதில் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்ட்டு வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த டைட்டிலை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட தேர்டு தான் வந்து நமக்கு கோர். ஓகேங்களா, இது தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிகிரியில். இது வந்து என்விரான்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் பயாலஜி. ஓகேங்களா, அப்புறம் பயோ ப்ராஸ்பெக்டிங் ஆஃப் மெடிசினல் அண்ட் ஆரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். எங்களுக்கு வந்து இதை பற்றி எல்லாம் தெரில. எப்படின்னா எல்லாருமே வந்துட்டு தீசஸ் வந்து ஒரே மாதிரி தான் வந்துட்டு ஒர்க் பிளான் வந்து போகும். ஓகேங்களா, இந்த ஃபீல்டு இந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஸ்டடீஸ் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எல்லா ஃபீல்டையுமே டச் பண்ணிடுவாங்க. பட் டிகிரியில் வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வரும் அப்படின்னு எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. ஓகேங்களா, அதனால் வந்து எங்கள் கைடு வந்து என்ன சூஸ் பண்ணாங்களோ அதையே வந்து நாங்கள் எழுதிட்டோம். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேப்பர் மட்டும் மாற்றி எழுதினாங்க. ஏன்னா வந்து எங்களோட இதுக்கு வந்து சிலபஸ்க்கு என்னோடய மேஜருக்கு வந்துட்டு சிலபஸோட நோட்ஸ் கிடைக்காது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு எடுத்திருந்தாங்க. பட் அவங்களோட ரிசர்ச்சும் அவங்களோட தீசஸும் என் தீசஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க டிகிரியில் இது வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி தேர்ட் பேப்பர் அவங்க எது எடுத்திருக்காங்களோ அந்த டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணி வரும். நாங்கள் வந்து வேறு எங்கள் காலேஜில் எல்லாருமே நாங்கள் வந்து மெடிக்கோ பாட்னி அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதுவும் ஒன்று. ஓகேங்களா, பயோ ப்ராஸ்பெக்டிங் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜி அண்ட் பிளான்ட் பேத்தாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து ஆல்கோலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அவங்க வந்து ஆல்களை வந்துட்டு ஒர்க் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்ளைட் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சீட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுக்கப்புறம் மெடிசினல் பிளான்ட் சயின்ஸ். இதுதான் வந்து நாங்கள் எடுத்தது. இது ஷார்ட் ஃபார்மாக வந்து மெடிக்கோ பாட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலபஸை வந்து நாங்களாம் ஃபாலோ பண்ணுவோம். தேர்ட் பேப்பர் வந்து நாங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரிஸ்டிக் டாக்ஸானமி அண்ட் எத்தனோபாட்னி அப்படின்னு வந்து ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுக்கப்புறம் டீ கல்டிவேஷன் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி பாட்னியில் இத்தனை ஃபீல்டு இருக்குது. இதை வந்து சூஸ் பண்ணுறவங்க வந்து தேர்ட் பேப்பராக இதை தான் வந்து இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி ரைட் பண்ணுவாங்க. தீசஸ் முடித்து வைவாலாம் கம்ப்ளீட் பண்ணோன்னா டிகிரியில் வந்து நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ தேர்ட் பேப்பராக அதுதான் வந்து மென்ஷன் ஆகி வரும். ஸோ அதனால் நீங்கள் பேப்பர் உங்கள் மேம் கிட்டே கேட்டுட்டு நீங்கள் பேப்பர் சூஸ் பண்ணும்போது அப்ளிகேஷனில் நீங்கள் தேர்ட் பேப்பராக எதை எழுதுறீங்களோ அதுதான் உங்கள் டிகிரியில் வரும். ஸோ அதனால் முன்னாடியே வந்துட்டு யோசித்து பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் வேறு கண்ட்ரி போகணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்ட்ரிலலாம் வந்துட்டு என்ன டாபிக் வந்து என்ன மாதிரி டைட்டிலில் வந்துட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிற டைட்டிலும் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி அப்படின்னும் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா,
நாங்கள் தான் வந்துட்டு மெடிசினல் பிளான்ட் சயின்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஜுவாலஜியாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதில் இதே மாதிரி சிலபஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து அந்த 3rd பேப்பரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் ஒன், ஒரே நிமிஷம், மார்க். ஓகேங்களா? மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்ட் ஏ, பார்ட் பி. ஓகேங்களா? பார்ட் ஏல வந்துட்டு 8 கொஷின் இருக்கும். 8ல் வந்து அவுட் ஆஃப் 8ல் வந்துட்டு 5 தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து 3 கொஷின் வந்து ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பியில் வந்துட்டு அதே மாதிரி தான். நீங்கள் 5 யூனிட்டில் வந்துட்டு எப்படி வேணாலும் கவர் பண்ணிக்கலாம். ஒரு யூனிட்டை நீங்கள் விட்டுட்டு மீதி 4 யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சிங்கன்னா கூட மேக்ஸிமம் நீங்கள் 5 கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்று ஃபஸ்ட்டு 4 வந்து யூனிட் கவர் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு லாஸ்ட்டு 4 யூனிட் வந்து கவர் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக நீங்கள் அந்த 5 கொஷினும் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த எப்படி மார்க் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா, பார்ட் ஏல வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து 8 மார்க்ஸு, அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்துட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து 12 மார்க்ஸ். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி வந்து அதாவது பேப்பர் ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து இது இங்கே முக்கியம். உண்மையாலுமே வந்து எம்ஃபில் ஆர் பிஹெச்டி இந்த எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பேப்பர் ஃபில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து மார்க் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ அதனால் பேப்பர் மட்டும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா வந்துட்டு நமக்கு டச் விட்டு போயிடும். ஓகேங்களா? நீங்கள் யூஜி பிஜியில் படித்தப்ப நம்ம எக்ஸாம் நிறைய எழுதிட்டே இருந்திருப்போம். அதனால் வந்துட்டு நம்ம நிறையா எழுதுவோம். சாதாரண 5 மார்க்குக்கே வந்துட்டு நீங்கள் 2 பேஜ் 3 பேஜில் நம்ம எழுதுவோம். அது வந்து அந்த ஆன் த ஸ்பாட்டில் வந்துட்டு நமக்கு அந்த இதெல்லாம் வரும். ஓகேங்களா? நிறையா எழுதுகிற மாதிரி. ஆனால் வந்து நம்ம பிஹெச்டி ஜாயின் பண்ண உடனே 1 இயர் வந்து கேப் விட்டுரும். ஓகேங்களா? எப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு 2 டிகிரி மாதிரி இருக்காது. ஓகேங்களா? நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம். ரிசர்ச்சுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆயிடுவோம். ஸோ அதனால் வந்து நமக்கு படிக்கிறதுக்கும் மறந்துருக்கும், எழுதுறதுக்கும் மறந்துருக்கும். அதனால் வந்துட்டு எழுதுறது வந்து ரொம்ப 1 பேஜ் 2 பேஜ் எழுதுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மொத்தம் வந்து ஒரு சிங்கிள் ஷீட் தான் கொடுப்பாங்க. அந்த சிங்கிள் ஷீட்டுக்கு அப்புறம் அடிஷ்னல் ஷீட்டெல்லாம் இருக்காது. அது வந்து முன்னாடியே ஃப்ரண்ட் பேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் பேப்பர், ஓகேங்களா, ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு வந்துட்டு எல்லா ஷீட்டையும் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அடிஷ்னல் கேட்டேன். முன்னாடி வந்து படித்தே பார்க்காம. ஓகேங்களா? அந்த மாதிரி யாரும் போய் அடிஷ்னல் கேட்டுறாதீங்க. அடிஷ்னல் வந்து நமக்கு தரமாட்டாங்க. ஓகேங்களா? எப்படி நீங்கள் பேப்பர் வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கொஷினுக்கும் இப்போ வந்து பார்ட் ஏல ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் 2 பேஜ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 8 மார்க்குக்கு வந்து 2 பேஜ் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்துட்டு 12 மார்க் கொஷின் இருக்குல்ல, ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் 4 பேஜ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் ஃபில் பண்ணேன். கரெக்டாக இருக்கும். அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேஜ் கூட எக்ஸ்ட்ரா இருக்காது. ஸோ அதனால் பார்ட் ஏக்கு வந்துட்டு 2 பேஜஸ், பார்ட் பிக்கு வந்துட்டு 4 பேஜஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பாசிங் மினிமம் இன் ஈச் பேப்பர் வந்து 50% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் 50% மார்க் எடுத்தால் தான் வந்து இதில் பாஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸ்க்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.